தோத்துக்கிட்டே இருக்கீடா. இந்த சீசன்ல அதிகமா கேட்சஸ் தவறவிட்ட டீமும் சிஎஸ்கே தான். எப்பவுமே கிரிக்கெட்ட பொறுத்தவரைக்கும் கேட்சஸ் வின் மேட்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. T20யா இருந்தாலும் சரி, ODIயா இருந்தாலும் சரி, டெஸ்ட் கிரிக்கெட்டா இருந்தாலும் சரி, கேட்சஸ் எப்பவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். பவுலிங் யூனிட்ட பொறுத்தவரைக்கும் இந்த வருஷம் சிஎஸ்கேக்காக நூர் அகமத், கலீல் அகமத் எல்லாம் நிறைய விக்கெட்ஸ் எடுத்தாலும் அது எதுவுமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணல. ஏன்னா பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் இது 3மே ஸ்டேபிளா இருந்து கிளிக் ஆனா மட்டும் தான் ஜெயிக்கவும் முடியும், 2 பாயிண்ட்டும் கிடைக்கும். இந்த டைம்ல தான் கிரிக்கெட் ஃபேனா இருந்தாலும் சரி, சிஎஸ்கே ஃபேனா இருந்தாலும் சரி, ஒரு பிளேயரை ரொம்பவே மிஸ் பண்றாங்க. அது யாருன்னா சின்ன தல சுரேஷ் ரெய்னா. சுரேஷ் ரெய்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் எப்பேற்பட்ட ஒரு பேட்ஸ்மேன்னா அவரால் சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ண முடியும், பிக் ஷாட்ஸ் ஆட முடியும், சிங்கிள் ஹேண்டடாக ஒரு மேட்சை கொண்டு போய் ஜெயிக்க முடியும். டீமில் மற்ற எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது பெட்டராக ஃபீல்டிங்கும் பண்ண முடியும். அண்ட் தேவைப்பட்டா ரெய்னா 1-2 ஓவர்ஸை எக்கனாமிக்கலாக போட்டு விக்கெட்ஸையும் எடுத்து கொடுக்க முடியும். சிஎஸ்கேவோட இந்த நிலைமையை பார்த்து ஃபீல் பண்ண சுரேஷ் ரெய்னா என்ன சொல்லியிருந்தாருன்னா, தோனி 43 வயசாக இருந்தாலும் விக்கெட் கீப்பிங்கும் பண்ணுறாரு, பேட்டிங்கும் நல்லா ஆடுறாரு. ஆனால் மீதி இருக்கிற 10 பிளேயர்ஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கேள்வியை சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டை பார்த்து கேட்டிருந்தாரு. இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஆக்ஷன் அப்போ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கிட்ட நிறைய ஃபண்ட் இருந்தோம். KL ராகுல், ரிஷப் பண்ட், ஸ்ரேயஸ் ஐயர் இந்த மாதிரி பிளேயர்ஸை ஏன் எடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வியும் மேனேஜ்மெண்ட்டை பார்த்து கேட்டிருந்தாரு.